Hi friends, welcome to POPPINS. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா MasterChef ரெசிபி. MasterChefல வின்னி அப்படிங்கிறவங்க நவீன காண்வி அப்படின்னு சொல்லி ஒரு ரெசிபி பண்ணியிருந்தாங்க. வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 100 கிராம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு ஸ்பூன் அளவு துருவின இஞ்சி, அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கப் அளவு கடலை மாவுக்கு 1.5 கப் அளவு மோர் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கூட அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஓகே, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இதை குக் பண்ணலாம். இப்போது ஒரு பேனில் நாம் ரெடி பண்ணி வச்ச கடலை மாவு மிக்ஸை சேர்த்துக்கலாம். இதை பேனில் சேர்த்துட்டு சூடேறும்போது நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. டோட்டலாக ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் போதுமானது. இது நல்லா குக்காக நல்லா திக் பேட்டராக வரும். ஓகே, இந்த மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம குக் பண்ணி வச்ச பேட்டரை இது மாதிரி ஒரு சில்வர் பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அது மேலே லேசாக அப்ளை பண்ணிக்கலாம். இது சூடு ஆறுறதுக்குள்ளே அப்ளை பண்ணிடணும், இல்லை அப்படின்னா நம்ம வந்து பிளேட்டில் வந்து ஒட்டாது. இது போல் நம்ம பிளேட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாம். அவங்க ஸ்டஃபிங்க்கு 2 வகையான சட்னி செஞ்சுருந்தாங்க. ஒன்று கொத்தமல்லி யூஸ் பண்ணி சட்னியும், தக்காளி யூஸ் பண்ணி ஒரு தொக்கும் ரெடி பண்ணியிருந்தாங்க. நம்ம கொத்தமல்லி யூஸ் பண்ணி சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடேறினதும் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷம் குக் பண்ணால் போதும். கொத்தமல்லி இலையோட பச்சை வாசனை போச்சு அப்படின்னா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை வேறொரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்து அதே பேனில் நம்ம தக்காளி தொக்கு ரெடி பண்ணிடலாம்.
2 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடேறினதும் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் குக் ஆகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த தக்காளி தொக்கும் நல்லா சூடாறினதுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்மளோட சட்னி ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட காண்வியும் நல்லா செட் ஆகிடுச்சு. நாம் இதை ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். இது போல் நம்ம சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். நான் கார்னிஷிங்காக கொஞ்சமாக கருவேப்பிலையும் உளுந்து தாளித்து சேர்த்துருக்குறேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச காண்வியை வச்சுக்கலாம். இது மேலே நாம் ரெடி பண்ணி வச்ச தக்காளி தொக்கை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது மேலே இன்னொரு பீஸ் காண்வி வச்சுக்கலாம். இது மேலேயும் தக்காளி தொக்கை சேர்த்துக்கலாம். இதில் நாம் ரெடி பண்ணி வச்ச கொத்தமல்லி சட்னியை சேர்த்துக்கலாம். இது போல் நாம் எல்லா லேயர்ஸும் ரெடி பண்ணிடலாம். இது மேலே நம்ம கொத்தமல்லி சட்னியை சும்மா ஒரு பைப்பிங் மாதிரி ரெடி பண்ணி கார்னிஷ் பண்ணலாம். நடுவில் நம்ம தாளித்து வச்ச கருவேப்பிலையை உளுந்து சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.